வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லேஸ் வச்சு நம்ம எப்படி வந்து அழகாக ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லேஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய லேஸு தான். இந்த லேஸ் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேஸ் எல்லாம் வந்து பார்த்துருங்க. இது வந்து நல்லா ப்ராட் லேஸு வித் ஸ்டோன்ஸு. இந்த மாதிரி வந்து ப்ராடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து அவுட்டர் லைன் ஃபினிஷிங்க்கும் ப்ளஸ் சென்டர் டிசைன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளெயின் ப்ளவுஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு நிறையாவே டெக்கரேட்டிவாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஸ்லிம்மான லேஸ் இருக்குது. இதுவும் வந்து நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டோனே இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி லேஸு, இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்டான ஷால்லேருந்து கிடச்ச அவுட்ரு பார்டர் தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட. நான் நிறையா வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுலேருந்தே நம்ம வேஸ்ட்டாக போடுற ஷால்லேருந்து இந்த மாதிரி கிராண்டான ஷால்லேருந்து எடுத்த ஒரு லேஸ் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ராக்லேருந்து எடுத்த லேஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதில் இருக்கிற திங்ஸ் வந்து இந்த மாதிரி லேஸு, இந்த மாதிரி ஜரி ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா இதை வச்சு நம்மளோட ப்ளவுஸை வந்து நம்ம சூப்பராக கிராண்டாகவே வந்து டெக்கரேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரியும் வந்து பார்டர் இருக்குது. இந்த மாதிரி அழகழகாக நம்ம வந்து இந்த ஜரீஸை வச்சே சூப்பராக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து லேஸ் வந்து நான் சிம்பிளாக வந்து அப்படியே வந்து நெக்கு மட்டும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு மட்டும் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக் மாடல். இந்த மாதிரியும் நம்ம வந்து நெக்குக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம் இந்த லேஸை யூஸ் பண்ணி. இது வந்து ஸ்டோன் லேஸு. இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இந்த ஒரு லேஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. இதுவும் ஒரு டைப் ஆஃப் லேஸ் தான். இது பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் லேஸ். இது வந்து பைப்பிங் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பைப்பிங்க்கு நம்ம உள்ளேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து நம்ம அந்த நெக்கு வந்து கொஞ்சம் டபுள் கலர் கொடுத்து ஒரு மேங்கோ டிசைனில் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட்டிவாக வந்து லேஸ் யூஸ் பண்ணி அழகாக பண்ணலாம். இது வந்து பாருங்கள், நான் சிம்பிளாக ஒரு லேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணது தான். அவுட்லைனில் வந்து இந்த லேஸ் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே. இந்த பேட்டர்ன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஃபினிஷிங்க்கு எந்த ஃபினிஷிங்காக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி மைல்டாக இருக்கிற இந்த லேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்டர் எல்லாமே வந்து நான் ஒரு ஷால்லேருந்து எடுத்தது தான். ஆக்சுவலாக இந்த சாரீக்கு வந்து எந்த ஒரு பார்டருமே கிடையாது. இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் எக்ஸ்டர்னலாக வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டிசைன் தான். பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே வந்து கைக்கு வந்து அந்த பார்டர் கொடுத்துருக்கேன். இது போக பேலன்ஸ் இருந்தது தான் நான் அப்போவே உங்ககிட்ட காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஜரீஸை யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து நம்ம ப்ளவுஸை வந்து டெக்கரேட் பண்ண முடியும். இது பாருங்கள், இது வந்து நெக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சாரியில் இருக்கிற பீஸ் வச்சு அழகாக வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு வந்து பண்ணணும். இது வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனுக்கு வந்து இந்த ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரிலாம் நமக்கு வந்து தைக்க தெரியும் அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வந்து இந்த ஜரி யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில்
ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி அந்த லேஸு ஃப்ராக்லேருந்து எடுத்த லேஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பைப்பிங்க்கு வந்து நம்ம அந்த லேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் மைல்டாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணதுக்கப்புறமும் நடுவில் வந்து ஃபினிஷிங்க்காக இந்த லேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எல்லா ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு லேஸ் ஃபினிஷிங் தான் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா அந்த லேஸ் ஃபினிஷிங் கொடுக்குறப்ப மட்டும்தான் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அது கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து எடுத்து காமிக்கும். பாருங்கள் இது எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு. இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஆரி த்ரெட்டு யூஸ் பண்ணி ஆரி நீடில் வச்சு தான் வந்து இது ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள். இது வந்து க்ரியேட்டிவாக என்கிட்ட இருந்த ஒரு மெட்டீரியல் தான் இது. இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஹேங்கிங் தான் உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ரியேட்டிவாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். 2 கைக்குமே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது வந்து எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. கை 2க்குமே வந்து சென்டரில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஷோல்டரில் கொஞ்சம் தூரம் நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல கொஞ்சமாக வந்து நமக்கு அந்த இடத்துல தெரியும்ல, அந்த இடம் வரைக்குமே வந்து நான் வந்து ஆரி ஒர்க்கு ஒரு லீஃப் கான்செப்டில் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம எந்த மாதிரி ஒர்க்கு நமக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு பார்டருக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி லேஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்பவே கிராண்டாக தெரியும். இப்போ இந்த லேஸ் இல்லாமல் இதை பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நானே இந்த லேஸ் வந்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லேஸ் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்காம இந்த லேஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ராக்டிவாக நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி கைக்கும் வந்து இந்த லேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நார்மலான சாரீ. இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக ப்ளவுஸ் தைச்சிருந்தோன்னா ஃபினிஷிங் இல்லாமல் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். இதை வந்து நான் அடிஷ்னலாக என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவ்வளோ கிராண்ட் லுக் கொடுத்துருக்கேன் இதுக்கு. பாருங்கள். கைக்கு இந்த மாதிரி பேக் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கிராண்டாக வந்து ஏதாவது ஃபினிஷ் பண்ணணும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.